Hello friends, welcome to Healthyfoodchef. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரவா கிச்சடி, ரவா வச்சு ஒரு சூப்பரான உப்மா பார்க்க போறோம். உப்மானாவே நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி நீங்க உப்மா செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படினா ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மறுபடியும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுவீங்க. ரொம்ப சிம்பிளான முறையில் ஹெல்தியான ஒரு உப்மா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் ரவை வந்து 1 கப் எடுத்துக்கோங்க, வெள்ளை ரவை. கொத்தமல்லி சிறிதளவு, பூண்டு ஒரு 3 பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பச்சை மிளகாய் 1 பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது 1 எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இதை வந்து நார்மலாக 1 கப் அளவு எடுத்து நார்மல் தண்ணியிலேயே ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும், அது ஊறிடும். நீங்கள் இது கூட வந்து கேரட் பீன்ஸ் எது வேணாலும் செய்யலாம். அது இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக வெறும் இந்த மீல் மேக்கர் போட்டாவே போதும், நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ரவையை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காஞ்ச பிறகு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இந்த ஸ்டேஜில் உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், முந்திரி ஒரு 5 பல்லளவு முந்திரியை லைட்டாக தட்டி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நிறையா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. நல்லா இதை வந்து எண்ணெயில் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கின பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக நல்லா வதக்கிட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி சாஃப்டாக வதங்கி வரட்டும். கொஞ்சம் இது வதங்கின பிறகு நம்ம ஊற வச்சுக்கிற மீல் மேக்கரை தண்ணி இல்லாமல் நல்லா கையில் இருத்தி பிழிஞ்சு விட்டுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மசாலாலாம் மீல் மேக்கரில் ஒட்டுற மாதிரி கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கின பிறகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்க்கணும். இப்போ நீங்கள் வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறையா யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 கப்புக்கு 2 கப்பே போதும். நம்ம ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். அதனால 1 கப்புக்கு 3 கப் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும், உதிரியாக வரும். இப்போ உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கொதி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி தலையை இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்து இதை மூடி வச்சுருங்க. இது நல்லா கொதி வரட்டும். தண்ணி வந்து கொதி வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வருது. கொத்தமல்லி வாசத்தோடு சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தண்ணி ஃபுல்லாக இஞ்சிற அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டுங்க. ரவையில் வந்து தண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் ஆன பிறகு, தண்ணி இஞ்சின பிறகு அடுப்பை வந்து நீங்கள் சிம்மில் வச்சு ஃபுல்லாக மூடி வச்சுருங்க. அது வந்து நல்லா உதிரியாக வெந்து வந்துடும். தண்ணி ஃபுல்லாக இஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி இதை வந்து மூடி வச்சுருங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா சூப்பரான உப்மா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உப்மா வேணான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. குழந்தைங்க கூட வேணும்னு விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது கூட உங்களுக்கு வேணுங்கிற வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பரான சிம்பிளான ரவா உப்மா, ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.